ஷேய் எஸ்டோ பேசுகிறேன்டா. தமிழ்நாடு முழுவதும் ஒரு கணக்கு விட மாட்டார். அம்புட்டு தப்பு சாமி வச்சுட்டு உட்கார்ந்த பிறகு அவர் குர்சியில் உட்காந்துட்டார். ஐயா உட்காந்துட்டார். ஓட்டு முத்திரை எலெக்ஷனை யாருமே வாங்கக்கூடாது. நீதிமன்றம் கோர்ட்டில் கூட வைக்கக்கூடாது. ஒவ்வொரு பிரிவுகளுக்கு பூரா வச்சு உட்காராங்க எலெக்ஷன் வாங்கி. அதுவும் வைக்கவும் கூடாது. எல்லாத்துலேயும் தப்பு. அவர் உட்கார்ந்த பிறகு வைக்கலாமா? இப்போ எல்லாருமே மானிட பிறவி கடவுளை எதிர்த்து உட்கார்ந்துருக்க. நாங்கள் கணக்கு விட்றோம்ல, எதிர்த்து உட்கார்ந்துருக்க. சிவன் குடும்பத்தை எதிர்த்து உட்கார்ந்துருக்க. கோர்ட்டு நீதிமன்றத்திலேருந்து வெளியில் அரசியல்வாதியிலேருந்து பூரா ஆகா ஓகோன்னு எழுதி வச்சு பேப்பரை வச்சு பூரா இடத்துக்களை எழுதி நாசம் பண்ண வச்சு இருக்கிற வரைக்கும் எல்லாருமே கடவுளை எதிர்த்து உட்கார்ந்துருக்கிய. கடவுளை எதிர்த்து தான் உட்கார்ந்துருக்கிய. புரியுதா? நீதிமான் அவர் எப்படி கொண்டு வரணும், எப்படி செய்யணும், எப்படி தக்க தண்டனை கொடுக்கணுங்கிறதான் பார்ப்பார். புரியுதா? கால் சத்தியம். இப்போ அந்த விசாரணை கணக்கு எடுப்பார். 2 வாதாட்ட கணக்கை இப்போ எடுப்பார்ல, அது விட மாட்டார்ல. அப்போ ஏன்ட்ட நீ தப்பு செஞ்சுட்ட, நீதிமான் நான் 10ஆம் தேதி 10னா ஏப்ரல் 10 நான் உள்ளே வாரேன், கணக்கு விட்டாச்சு. அப்போ கணக்கு பாத்தியா பார்க்கலையாம்பார். அந்த கணக்கை பாத்தியா பார்க்கலையாம்பார். அது கடவுள் கேட்பார். எல்லாரும் பாத்தியா பார்க்கலையா, வழக்கு ஆடுது வழக்கு ஓடுது, உள்ளே பாத்தியா பார்க்கலையா. நீதிமன்ற கோர்ட்டில் தப்புக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம அம்புட்டு பேர் ஆடிட்டு போகிறான், பூமி அழிச்சிக்கிட்டு இருக்கான். உன் உயிர் வாழறதுக்கு எவ்வளவு அதெல்லாமே பிடிப்பார். ஒருத்தர் 40 ஏக்கர் 50 ஏக்கர் எழுதி வச்சுருப்பான், அதையும் பிடிப்பார். பூரா பலாயிரம் கோடி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்த்து 500 ஏக்கர் 1000 ஏக்கர் எழுதி வச்சுருப்பான், அவனையும் பிடிப்பார். அடுத்த அரசியல்வாதி பூரா எழுதி பூரா இத்தனை ஏக்கர் எழுதி வச்சு ஓடுதான். இப்போ எல்லா தமிழ்நாட்டில் அமைச்சர்கள் பூராமே தப்பு செஞ்சு பூரா கொலபாகத்துக்கு செஞ்சு உட்காந்துருக்கான். அது நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கு ஆடுது. அந்த தக்க தண்டனை கொடுக்கறது நீதிமன்றம் தான் கொடுக்கணும். அவர் தான் கொடுக்கணும், வேறு யாரும் கொடுக்க முடியாது. அந்த முற்றுப்புள்ளி வச்சு தான் வாரார். 7 ஜெமத்து சேட்டை இந்த ஜெமத்தில் தூக்கி அடக்கட்டுவார். முக்கால் அடக்கட்டானது மாடா அப்படியே செண்டு அழுவ மாதிரி தூக்கி கொண்டு போய் தள்ளிடுவாங்க. புரியுதா? அப்படி தான் கணக்கு இப்போ எடுப்பார். இப்போ எல்லாமே பிடிக்காரு. இந்த ஆன்லைனில் உள்ள கம்ப்யூட்டரில் அரசு வேலை பார்க்குறவன், வெளியில் இருக்கிறவன், நீதிமன்ற கோர்ட்டில் வழக்கறிஞர்கள் எல்லாத்துலேயும் கணக்கை பிடிக்கார். கோர்ட்டார் எது கணக்கு, அவர் ஏற்கனவே ஜட்ஜி எதுக்கு உட்காந்துருக்காரு, கணக்கு பூரா நான் வாங்கிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி உட்காந்துருக்காரு. அந்த நீதிபதி ஜட்ஜி எல்லாம் கோர்ட்டார் அனுப்பணும், கணக்கை வாங்கு. அதுக்காக கடவுள் போய் உட்காந்து வாங்க முடியுமா? மானிட பிறவியை நியமித்து உட்காந்து அப்படி வாங்குதார் ஐயா கடவுள். அதுதான் கணக்கு. மானிட பிறவியை சேட்டை பண்ணுறத மானிட பிறவியை அப்படி தான் உட்காந்து வச்சு வாங்குவார் கடவுள். 7 ஜெமத்து சேட்டை செஞ்சவன் இந்த ஜெமத்தில் எல்லாம் ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் ஏறிக்கு போய் கிடக்கு. இதுக்கு தக்க தண்டனை கொடுக்கறது கடவுள், நீதிமன்றம் தான் கொடுக்கணும். ஒழுங்கா பயந்து போ, பயப்படாமல் இராத. பயத்தில் பயப்படு, இல்லையா ஆட்டி விட்டுருவார். ஒரு இடி தாக்கம் கொடுத்தா உன் வீடு வாசல் அப்படியே கீழே நொறுக்கி அப்படியே குடல் மண்டை மூளை சிதறி போகும். முக்கால் சத்தியம்.